லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பெத்த அம்மா அப்பாவை நடுத்தருவுல நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவன அவன் பொண்டாட்டி மாமனார சேர்ந்து அடிச்சிருக்காங்க. என்ன பாக்குற? நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க கூடாது. கேளு. இப்ப எதுக்கு நீங்க கோவத்துல ரத்தம் கொதிச்சு போயிருக்கீங்க? இது என்ன கேள்வி? இந்த ரவி பையன் எப்படி அசிங்கப்படுறானே அத பார்த்ததா ரத்தம் கொதிக்குது. அவனதான் புள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அவ அசிங்கப்பட்டா உங்களுக்கு என்ன? பேசாம போக வேண்டியதானே? ஏன் இப்ப உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது? இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? சில விஷயங்கள்லாம் என்னைக்குமே இப்படித்தாங்க. நானே இந்த பசங்களை எல்லாம் மனசுக்குள்ள அவ்வளவு திட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்கும்போதுதான் எனக்கு சில விஷயங்கள் புரியுது. என்ன? அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்ட? தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எவனோ ஒருத்தன் தான் பொண்டாட்டி கையால் அடி வாங்குறத பார்த்தா இப்படிதான் எரிச்சலும் கோவமும் வரும். அவன் எப்பவுமே கேவலமா தான் நடந்துப்பான். இன்னைக்கு அவனுக்கு நடந்தது கேவலத்தோட உச்சக்கட்டம். இல்லங்க, இன்னைக்கு உங்களோட ரத்தம் எப்படி இது போல கொதிக்குதோ அவனோட ரத்தமும் கொதிச்சதை நான் பார்த்தேன். அத நீங்க இல்லன்னு சொல்லி மறுக்க முடியாது. என்னைக்காவது அவன் மாமனாரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருப்பானா? சரி, அப்படிதான் பேச வேண்டாம். என்னைக்காவது தலை நிமிந்து அவங்க முன்னாடி தான் நின்றுப்பானா? இன்னைக்கு அந்த ஆளு உங்க மேல கை வச்சு புடிச்சு தள்ளி விட்டதை பார்த்தான்ல, அப்ப ரவிக்கு வந்த கோவத்துல அவன் மாமனார ஓங்கி ஒண்ணு விட்டான் பாருங்க. அத அவன் தெரிஞ்சோ இல்ல உணர்ந்தோ செஞ்சது இல்லங்க. அவனை அறியாம அவனுக்குள்ள இருந்து வெளியில வந்த உணர்வுங்க அது. அதுதான் ஒரே ரத்தங்கிறது. இதெல்லாம் வச்சு அவனுக்கு நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்க போறியா? நான் அப்படி சொல்ல வரலங்க. கடைசி வரைக்கும் நாமளும் நம்ம பிள்ளைங்களும் இப்படியே போராடிக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நாம அவங்கள பெத்தவங்க, அவங்க நம்ம பிள்ளைங்கன்னு இந்த மாதிரி வெளியில வந்துதான் தீரும். என்ன சீதா சொல்ற? அன்னைக்கு என்னமோ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அம்மா வேற, இதுக்கப்புறம் பார்க்க போற அம்மா வேறன்னு அவங்க கிட்ட பெருசா சவால் விட்ட. இப்ப என்ன அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்க? இப்ப என்ன அவனை கட்டி பிடிச்சி கண்ணை தொடச்சு ஆறுதல் சொல்லணுமா? இல்லங்க, நான் உங்களை அப்படியெல்லாம் பண்ண சொல்லல. அவனை அடிச்சு உங்களுக்கு கோவம் வந்ததும், உங்க மேல கைய வச்சதும் அவனுக்கு கோவம் வந்ததும் ஒரு நொடியில நடந்த நெஜம்னு சொல்ல வரேன். அந்த ஒரு நொடி அவன் உங்க பிள்ளையாவும் நீங்க அவனோட அப்பாவாவும் இருந்தீங்க. அந்த பந்தத்தை நாமளே தடுத்தாலும் எந்த காலத்திலயும் உடைக்க முடியாது. அட நீ வேற. இந்த பையன் மாமனார் அடிச்சதுக்கு பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போய்கிட்டே இருப்பான். நாம தான் எப்பவும் போல கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்றது சரிதான். நாம எதுக்கு இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்? நாம கோவிலுக்கு பிரசாதம் கொடுக்க வந்தோம், கொடுத்தாச்சு, கிளம்புவோம் வாங்க. டேய், உனக்கு அசிங்கமா இல்லையாடா? ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை தான்டா ரொம்ப முக்கியம். உனக்கு சுயமரியாதைன்னா என்னன்னு தெரியுமா? இழக்கிறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லாத நிலைமையில உங்களை மாதிரி யாரு கையும் எதிர்பார்க்காம இந்த வயசுலயும் நாங்க 2 பேரும் உழைச்சி சாப்பிடுறோமே, இதுக்கு பேரு தாண்டா சுயமரியாதை. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இது இருக்க வேண்டியது. அத ஒருத்தன் இழந்துட்டானா மனுஷனா வாழ்றதுல அர்த்தமே இல்ல. பொண்டாட்டின்னு அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெக்கங்கட்டு போய் மாமனாருக்கு சேவை செய்யறதையே பொழப்பா வச்சிருக்க. நீ பண்ண காரியம் உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா? ஆனா இதுக்கெல்லாம் நீ கவலைப்படுற ஆள் இல்ல. இன்னும் 4-5 தடவை அவ கையால அடி வாங்கினா அப்புறம் அதுவா உனக்கு பழகிடும். என்னங்க விடு சீதா. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் பெத்த பாவத்துக்கு இது கூட சொல்லாம போனா என்ன அர்த்தம்? சீதா, இவ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான்னு நான் சொல்லல. அவன் பொண்டாட்டி அவனுக்கு புரிய வச்சுட்டு போயிட்டான். இந்த சூடு சொரண ரோசம் மானம் வெக்கம் இதெல்லாம் இவனுக்கு எப்பவுமே இருந்ததில்லை. இனி
நாம சொல்லி புதுசா வந்துட போதா என்ன? மனசு கேட்கல சீதா, அதான் சொல்றேன். போடா போ. சும்மாவே அவங்க காலில் விழுவியே, இப்பவும் அவங்க காலுக்கு பாத பூஜை பண்ணி அவங்க காலிலே விழுத்து கெட. வாசித்த போலாம். என்னடி இப்படி பண்ணிட்ட? என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சது தப்பு. அதுவும் நாங்க உன் மாமனார் மாமியார் எல்லார் முன்னாடியும் அப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அப்போ அப்பாவை கை நீட்டி அடிச்சதும் உனக்கு தப்பா தெரியலையா? அவங்க அப்பா மேல கை வச்சதும் அவர் கோவம் வந்து அடிக்கலாம். எங்க அப்பா மேல கை வச்சா நான் அவரை அடிச்சா தப்பா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? போங்கம்மா. அப்பா என்னப்பா எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? இல்லம்மா, அவன் என்ன அடிச்ச அந்த நொடியில அப்படியே நான் செத்து போயிட்டேன். நீ அவனை திருப்பி ஓங்கி ஒண்ணு விட்ட பாரு, அப்பதான் எனக்கு போன உசுறு திரும்ப வந்துச்சுமா. அந்த நொடிதாம்மா எனக்குள்ள ஒரு யானையோட பலம் வந்துச்சுமா. ஏங்க, இவ இப்படி அடங்காம இருக்கிறத கண்டிச்சு புத்திமதி சொல்றத விட்டுட்டு நீங்க இன்னும் எண்ணெயை ஊத்தி எரிய விட்டுட்டு இருக்கீங்க. மா என்னம்மா இப்ப என்ன சொல்றீங்க? எங்க அப்பா மேல கை வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன தைரியம் இருக்கு? கல்யாணம் ஆகி இன்ன வரைக்கும் வீட்டு செலவு, மளிகை, கேஸ், கரண்ட் பில்லு, போன் பில்லு, துணிமணி எல்லாத்தையும் பாத்துக்கிறது என்னோட அப்பா தான். 4 பேரு தப்பா பேசிடக்கூடாதுன்னு அந்த கடையில கை காசை போட்டு நடத்த சொன்னது தோ இவர்தான், ஏன் அப்பா தான். இதெல்லாம் நான் இப்பவும் கேட்கலனா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை கௌரவம்ட்டு? நீங்க 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளை இவளை வச்சு வாழாம நம்ம வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாரு. நீயும் உங்க அப்பாவும் காலம் பூரா இப்படியே பேசிக்கிட்டு தான் இருக்கணும். யாரு அவனா? அவனாவது கோச்சிட்டு போறதாவது. நீ வேணா பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல அவன் பல்ல இழிச்சுக்கிட்டு இங்க வந்து நிப்பான். கோவத்துல தெரியாம பண்ணிட்டேவுமா, என்ன மன்னிச்சிடுவோமான்னு வந்து நிப்பான். இதோ சொல்லி வாய முல்ல, அங்க பாரு. அந்த மானங்கெட்டவன் இங்கதான் வரான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டவுமா? ஓ, நீ பண்றதெல்லாம் பண்ணாலும் மன்னிப்பு கேட்க மட்டும் உன் வரட்டு கௌரவம் தடுக்குது போல. என்னவுமா, அவன் பாட்டுல ஒன்னும் சொல்லாம போறான்? விடுங்கப்பா, அந்த ஆள் கிடக்குறாரு. அதானே, குதிரைக்கு வயிறு காஞ்சா தானா கொள்ளு திங்க இங்க வந்து தானே ஆகணும். இந்தாங்க. எங்கே அவன்? எங்க அவன்? எங்கே அவன் கேக்குறேன்ல? யாரு? உன் தம்பி தான். எங்க அவன்? எங்க உங்களோட தானே கிளம்பி வந்தான். இப்ப என்கிட்ட வந்து உன் தம்பி எங்க, உன் தம்பிங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், நியாயமா? ஆஹா, இன்னைக்கு ஏதோ பெரிய சீன் நடந்திருக்கும் போல இருக்கே. உன் தம்பி என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா? மாமா, ஏன் மாமா
இவ்ளோ பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க முதல்ல. எனக்கு தண்ணி எல்லாம் ஒண்ணும் வேணாம். உட்காருங்க மாமா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நான் இங்க உட்கார்ந்து பேச வரல. எனக்கு இப்பவே நியாயம் கிடைச்சாகணும். மாமா கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா பேசுங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம நியாயம் கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. காலையில எல்லாரும் ஒன்னா தானே போனீங்க, என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்களேன். எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஆள் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஆஹா, நம்மால வேலை தானே அது. செய்யறதையும் செஞ்சுட்டு சின்ன புள்ள மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பாரு. யோ டாடி, நீ வேற லெவலியா? மாமா அவர் கூட நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? நீங்க முதல்ல நடந்தது என்னன்னு சொல்லுங்க. உன் தம்பி என்ன காரியம் பண்ணா தெரியுமா? மாமா வந்ததுல இருந்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வெறுப்பு ஏத்தாம என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்லபடியா புள்ள பிறக்கணும்னு பூஜை எல்லாம் பண்ணி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணா அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இருந்தாலும் சொல்லியும் தொலைய மாட்டேன்றான். மாமா தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. அவன் இந்த ஆள் கிட்ட வந்து அன்னதானத்துக்கு ஆர்டர் கொடுத்த பணத்தை கொடுத்துருக்கான். அதை இந்த ஆளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காசு வந்தா போதும்னு வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த தூக்கு சட்டியை தூக்கிக்கிட்டு அங்க வந்து நிக்கிறான். சொல்லுங்க தம்பி, அவன் அப்படி செய்யலாமா? ஏமாமா இவ்வளவு தெரிஞ்சுமா அவனை சும்மா விட்டீங்க? ஓங்கி 2 அப்பா வச்சு கூட்டிட்டு வர வேண்டியதானே? யாரு? நான் அவனை அடிக்கிறதா? உன் தம்பி என்ன அடிச்சுட்டாயா? இது ரவி அடிச்சிட்டானா? ஐயோ மாமா ஒருத்த மேல பழி போறதா இருந்தா அதுல கொஞ்சமாச்சும் உண்மை இருக்கணும். ரவி அது உங்களை அடிக்கிறதாவது இதெல்லாம் குழந்தை விஜய் கூட நம்ப மாட்டான். சத்தியமா சொல்றியா? அவன் என்ன அடிச்சுட்டாயா? இந்த ஆளு ஏதோ பேசி அவன் மனசை கெடுத்து வச்சிருக்கான். அதனாலதான் அவன் என்னையே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்கான். அந்த ஆளை நம்பாதீங்க. எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஆள் தான். டே ராஜா, உனக்கு இந்த சிங்கம் 4 மாடு கதை தெரியுமா? ஏய் இப்ப நீ யார பார்த்து மாடுன்னு சொல்ல வர? நம்ம 4 பேர் தான்டா சொன்னேன். 4 அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒத்துமையா இருக்கும்ல. பாரு இப்போ அதுல இருந்து ஒரு மாட்டை பிரிச்சு விட்டுட்டு அவன் மாமனாருக்கு எதிராவே கொம்பு சீவி விட்டுருக்காரு. பாருங்க தம்பி, பாருங்க, இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஆள் எப்படி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறான் பாருங்க. அவனுக்காக தானே நான் எல்லாம் செஞ்சேன். கடை வச்சு கொடுத்து அப்புறம் கடையை நானே பார்த்துக்கிட்டு கேட்கிறப்பெல்லாம் செலவுக்கு காசு கொடுத்து தீபாவளி பொங்கல் எல்லா சீரும் செஞ்சு கடைசியில என்னையும் அடிச்சுட்டான் பாவன். சரி மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவன் வீட்டுக்கு வந்ததும் அது என்னன்றதை உட்கார வச்சு பேசுவோம். ஏ ரேவதி அவனுக்கு முதல்ல போனை போடு. நான் கிளம்புறேன் தம்பி. ஐயா இருங்க, நீங்க போயிட்டா இருங்க முதல்ல. என்னடா அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? நீ போன் போட்டா அப்படிதான் இரு, நான் போனை போடுறேன். அது ஏதாவது சைலண்ட்ல போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். மாமா வெயிட் பண்ணுங்க. எங்க போயிருவாங்க? இங்க தானே வந்தாகணும், பேசுவோம். இந்த ஆள் வர போறேன்னு சொல்றானே. இப்ப போனா நமக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆயிடுமே. இந்த ரவி வேற எங்க போய் தொலைஞ்சான்? பாருங்க, என் பொண்ணு 3 மாசம் புள்ளதாச்சி பொண்ணு கதறி அழுதுகிட்டு இருக்கா. மனசு கேட்க மாட்டேங்குதுயா. இங்க பாருவோமா, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவை அவன் அடிச்சிருக்க கூடாது. அவன் வரட்டும், இன்னைக்கு என்னன்னு நான் கேக்குறேன். என்னங்க வாங்க நம்ம உள்ள போல. ஒரு சீதா, இந்த சூழ்நிலையில நம்ம பெத்து வளர்த்த புள்ள என்ன பண்றான்னு பாக்குற ஆசை உனக்கு மட்டும் இருக்காதா என்ன? பார்க்கலாம் இரு. ஆண்டவா, நல்லதோ கெட்டதோ அவங்க அப்பா மேல கைய வச்சதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். இதனால குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடாம
நீதான்ப்பா காப்பாத்தணும். சீதா, இப்படி வாரம் வாரம் வேண்டிக்கிட்டே இருந்தா கடவுளுக்கு போர் அடிக்காதா என்ன? டேய் ரவி, நில்றா. எத்தனை தடவை அவனுக்கு ஃபோன் பண்றது? எடுக்க மாட்டியா நீ? உன் மனசுக்குள்ள என்ன பெரிய ரவுடி நடப்பா? பிச்சு போடுவ ராஸ்கல், பாத்துக்க. யாரா நீ? பட ஏய் நில்றா. என்ன கேட்ட? என்னடா கேட்ட? போ. யாரா நீ? பட பட. அப்பா, இவர் குடிச்சிட்டு வந்திருக்காருப்பா, குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஐயோ ஐயோ, நீ எல்லாம் பாரியா? நீ புள்ள வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாரியா? கிளி மாதிரி பிள்ளைய வளர்த்து பாடு களத்துல தள்ளி விட்டுட்டே. ஏன் இப்பதான் அவன் என் புள்ளன்னு தெரியுதா? இத்தனை நாளா உனக்கு தெரியலையா? எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சோர் ஆக்குனது இந்த ஆள் தாங்க. நாங்க மட்டும் வேற வீட்டுல பிறந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வேற மாதிரி இருந்திருப்போம். இந்த ஆளால பாருங்க, இப்ப எல்லாரும் கேட்டு சீரஞ்சு போயிருக்கோம். ஆமா மாமா, நான் கூட டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் அது எங்க இருக்குன்னு கூட கண்ணில் காட்டல. அதுக்கு முதல்ல நீ SSLC பாஸ் பண்ணி இருந்திருக்கணும். இருக்கிற 5 சப்ஜெக்ட்லயும் மொத்தமா சேர்த்து 35 மார்க் கூட வாங்கல. நீ டாக்டர் ஆக போறியா? டாக்டர். அக்கா வாய. என்னடா தம்பி? அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏதாவது பேசுனான்னு வச்சுக்கவேன், மறுபடியும் அடிச்சாலும் அடிச்சிருவேன். அதனால நீ ஏதாவது பேசி அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அம்மா அம்மா ரேவதி, நீ தானம்மா குடும்பத்துக்கு மூத்தவ, நீயே பேசுமா. என்னடா நமக்கு இன்னைக்கு புது ரோல் வேற மாதிரி கொடுத்துருக்கானுங்களே. ரவி, இங்க வாடா. என் செல்லக்குட்டியில ஆயிருந்தா இருந்தாலும் அவரு உன் மாமனாரா, உன் பொண்டாட்டியோட அப்பா இல்ல. நீ கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தானே எல்லாமே உனக்கு செய்யறாரு. அவரே காசு போட்டு அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் வரை வச்சு கொடுத்துருக்காரு. பாவம் இல்ல. யாரு யாருன்னு கேக்குற? இந்த ஆளு காசு போட்டு கடை வச்சு கொடுத்தானா? நோ, நெவர். எனக்கு காசு போட்டு கடை வச்சு கொடுத்தது ஏன் அப்பா. ஓ, உங்க அப்பா வச்சு கொடுத்தாரா? உங்க அப்பா வச்சு கொடுத்தாராக்கும். கேட்டுக்கங்க, நல்லா கேட்டீங்களா? நான் தான் அப்பவே சொன்னேன், அந்த ஆள் எதையோ சொல்லி இவன் மனசை கெடுத்து வச்சிருக்காரு. ஒண்ணும் தெரியாத அப்பாவியா இருந்த என் மாப்பிள்ள மனசுல நஞ்ச கலந்து வச்சிருக்காரு. சும்மா வீட்டுல வந்து குரல் கொடுத்துட்டு இருக்க. என் அப்பா ரிட்டையர்மெண்ட் காசு 10 லட்சத்தை வச்சுதான் இந்த கடையை நான் ஆரம்பிச்சேன். That is not your shop. That is my dad's shop. டேய் தம்பி, கோவத்துல என்னமோ பேசாதடா. இங்க பாரு, நம்மளால பிரிச்சு வீட்டுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய கோடை போட்டவரே அவர்தான். அவருக்கா இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுற? அக்கா, நான் யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசல. தண்ணி அடிச்சவன் குழந்தை மாதிரி, அவன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான். இப்ப நான் குடிச்சிட்டு குழந்தையா வந்து நிக்கிறேன். உண்மையை மட்டும்தான் பேசுவேன். டேய், அடிச்சு பல்லல பேத்துறோம் பாத்துக்க. ஒரு பெரிய மனுஷன் அடிச்சிட்டு என்னடா பேச்சு பேசுற? உன் மேல இருக்கிற உரிமையில ஏதோ 4 வார்த்தை பேசிட்டாருன்றதுக்காக அவர் அடிச்சிருவே நீ? உறவுல இருந்தா ஆயிடுமா? எப்பறம் நீ அவர் அடிக்கலாம்? இங்க பார், நீ அவர் அடிச்சியா இல்லையாடா? அடிச்சியா இல்லையாடா?
ஆமா அடிச்சேன். போ போ போய் மன்னிப்பு கேளு அவர்கிட்ட. எங்க எல்லாருக்கும் முன்னாடி அவர்கிட்ட மன்னிப்பு கேளுறான். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, விட்டுருங்க. மாமா உங்களுக்கு எதுவும் தெரியாது, பேசாம அமைதியா இருங்க. டேய் போய் மன்னிப்பு கேளுறான். போடான்ற போடா. ஏய் நான் எதுக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவளை கேட்க சொல்லு. நான் கேட்கறேன். யாரா? நானா? நான் எதுக்கு கேட்கணும்? என்ன எதுக்கு கேட்க சொல்ற நீ? ஏய் நான் அவளை கேட்க சொல்றேன். டேய் அவன் எதுக்கு அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நோ 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 நோ, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அதுக்கப்புறமா அவ அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன். அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோ, குழந்தை திரும்பிடும். நீ அவங்க அப்பா படிச்சதுக்கு அவ எதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்னடா ஓவரா பேசுற நீ? ஓ அப்ப உனக்கு கதையே தெரியாதா? யோ ஒயிட் அண்ட் ஒயிட், பாதி கதையை மட்டும் தான் இங்க வந்து அளந்து விட்டுட்டு இருக்கியா? மீதி கதையெல்லாம் சொல்லலையா? மீதி கதையா? என்னடா ஆச்சு? யோ எங்க அக்கா கேக்குதுல்ல, சொல்லியா? சொல்லுங்க. விர்ரா, சரி நீயே சொல்லு. நீதான் ஒரு ஃபுல் ஃப்ளோல இருக்கியே, நீயே சொல்லு. இவ அப்பன இதே கையால ஓங்கி அரைஞ்சதும் இவ என்ன பண்ணா தெரியுமா? அவளும் அதே மாதிரி என்ன அரைஞ்சிட்டா.